இன்னைக்கு நாங்கள் எங்க வீட்ல காலிஃப்ளவர் ரோஸ்ட் செய்தோம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை குட்டி குட்டிஸா வச்சுக்கிடணும். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வெண்ணில 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு வடிகட்டி தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல சோள மாவு 5 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், சீரகத்தூள் மல்லித்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிடணும். மிளகு உப்பு வத்தப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கிடணும். அதை நல்லா தண்ணியில் ஊற்றி பசைஞ்சுக்கிடணும். அந்த பசஞ்ச மிக்ஸில் வடிகட்டி வச்சிருக்க காலிஃப்ளவரை போடணும். எல்லா காலிஃப்ளவர்லையும் அந்த மாவு நல்லா ஒட்டுற அளவுக்கு பிசையணும். லைட்டாக அது கூட ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடுபடுத்தணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பசஞ்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். ஐயோ, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட சொல்றத மறந்துட்டேன். நீங்க மறக்காம சேர்த்துக்கோங்க. இப்ப விட்டதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற காலிஃப்ளவர் அவ்வளத்தையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே கரண்டி வச்சு கிண்டாதீங்க. ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் காலிஃப்ளவரை பரட்டி போடுங்க. இப்போ டேஸ்டான காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி. தேங்க்யூ.